وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى بمحكم التنزيل العلي والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பிக்கின்றேன். நம் உயிரின் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இன்னும் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்களான சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் தாபியன்கள் மீதும் தாபியன்கள் மீதும் கண்ணி மிக்க இமாம்கள் மீதும் ஈமான் கொண்ட நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாம் இந்த வார ஜும்மாவையும் அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஏன்னா ஒவ்வொரு ஜும்மாவிலையும் இந்த பூமியிலிருந்து போன வாரம் ஜும்மா தொழுதவங்களில் இந்த வாரம் நிறையா பேர் நினச்சிவாங்க அல்லாஹ்வோட அழைப்பை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள். நம்ம வட்டாரத்தில் எடுத்துக்கிட்டால் 2-3 எண்ணம் அனுப்பிச்சிருக்கு. போன ஜும்மா தொழுதவங்க ஜும்மாவில் இல்லை. இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. அதனால் ஒவ்வொரு ஜும்மா கிடைக்கும் பொழுதும் அந்த ஜும்மா நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த ஜும்மாவை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நீ நிறைய பேர் வந்திருக்கவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்களையே ஒரு 40% தான் ஜும்மாவுக்கு உள்ளே வந்திருக்கியா. இந்த ஜும்மாவுக்கு அடையாத சூழ்நிலையில் நிறையா பேர் இருக்கிறாங்க, வெளியில் நின்று கொண்டிருக்கிறாங்க. இது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாத பேசாமல் நாமளும் என்ன செய்யணும்னா ஜும்மாவை அடைவோம்னு சொல்லி மாரத்தான் நடத்தணும். எல்லா ஜமாத்தும் சேர்ந்து ரோட்டில் டவுசர் போட்டுக்கிட்டு ஜும்மாவை கைப்பற்றுவோம். சும்மா ரோட்டில் அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கிறத காட்டுறதுக்கு ஒரு ஏதாவது விழிப்புணர்வு. அவங்க போன போகிற பார்த்தா ரோடு பூரா குப்பையாக கிடக்கும். குடித்த ஜூஸ் கப்பு, தண்ணி கப்பு, ஸ்நாக்ஸ் கப்புலாம் கிடக்காம நம்மளும் போக வேண்டியது தான். ரோட்டை குப்பையாக்கிட்டு எவ்வளோ சொன்னாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு வரலை. ஆனால் இந்த ஜும்மாவே என்ன அப்படின்னு சொன்னால் சைத்தானுடைய பணிகள் என்ன என்று நம்ம பார்க்கணும். சைத்தானுடைய பணிகள் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமாவது ஒரு சில பேருக்கு இந்த வாரம் தவற விட்டவங்க ஜும்மா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை படைத்து சைத்தானுக்கென்று சில பணிகளை நியமித்திருக்கின்றான். அது என்ன அப்படின்னு சொன்னால் சைத்தானுடைய தலைவர்களான இப்லீஸ் அல்லாஹ்வினிடத்தில் சொன்ன அந்த செய்தி தான், நான் உன்னுடைய அடியார்களை இடப்புறம் இருந்து வலப்புறம் இருந்தும் முன்பிருந்தும் பின்பிருந்தும் வழிக்கெடுப்பேன், அவர்கள் நேரான பாலை செல்வதிடம் தடுப்பேன் அப்படின்னா. அதை சொல்லிவிட்டு அவனே ஒரு விஷயத்தை சொல்கிறான், உன்னையே நம்பியிருக்கின்ற முழுமையான தவக்கல் துவைத்திருக்கின்ற உன்னுடைய அடியார்கள் இடத்துல என்னுடைய அதிகாரம் எதுவும் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவன் ஒத்துக்கொள்கின்றான். அல்லாஹ் சொன்னதுக்கு அவன் ஒத்துக்கொள்கின்றான். இப்போ நாம் இந்த ஜும்மாவில் என்ன பார்க்க போகிறோம்னா சைத்தான் அவனுடைய வேலைகளை பணிகளை எப்படியெல்லாம் செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் தான் நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஏமாந்துருந்தோம். நல்லவர்களும் ஏமாந்துடும், அதான் விஷயம்.
மொத்தத்தில் அல்லாஹ் சைத்தானை ஏன் இறக்குனேன்னு சொல்லும்போது சொல்தான், அலம் தர அன்னா அர்சல்ன ஷயாத்தீன அலல் காஃபிரீன து அஸ்ஸூஹும் அஸ்ஸா. காஃபிர்களை வழிகேட்டில் செல்லும்படி தூண்டி கொண்டிருப்பதற்காகவே நிச்சயமாக நாம் சைத்தான்களை அனுப்பியிருக்கின்றோம் என்பதை நபியை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். இப்போ சைத்தானுடைய முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னால், காஃபிர்கள் ஈமான் கொள்ளாதவாறு அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும். அவன் வந்து எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறாங்க, நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். சைத்தான் வந்து முதல்ல காஃபிர்கள் சிந்தித்து விட்டார்கள்னு சொன்னால் ஈமான் கொண்டு விடுவார்கள். அதனால் காஃபிர்களை எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால், சில அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ்வோட அனுமதியோடு நடத்தி காட்டி அவர்கள் எதையெல்லாம் வணங்குகின்றார்களோ அந்த இடத்துல அவங்கள சில அற்புதங்கள் நடத்தி காட்டணும்னு வச்சுவாங்க. அப்போ நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்று காஃபிர்கள் நம்புவார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி நாளொரு மேனி பொழுதொரு ஒன்றுமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பணி காஃபிர்கள் மட்டுமல்லாமல் முஸ்லீம்களும் சேர்ந்து முஸ்லிம்களாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம். இப்படி ஏமாற்றுவான். அடுத்து ஷைத்தானிடமிருந்து நாம் என்ன செஞ்சுருவோம், விழிப்படைச்சிருவோம். நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கோம். என்ன விஷயம், நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க போவதில்லை இன்ஷா அல்லாஹ், இறுதி வரை, மரணத்து வரை. அதில் உறுதியாக இருக்கிறோம். இன்னும் உறுதியாகணும், இல்லைன்னா வழிகெடுத்துவான். இப்போ நம்மிடத்தில் எப்படியெல்லாம் வருவான் சைத்தான் என்பதை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில் பார்க்குறோம். நம்ம இடத்துல வரும்போது பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மூமின்கள் மேலேயும் உள்ள கடமை என்ன, முதல் கடமை அவர் தொழுகிறாரு, அதுக்கு அவருடைய முஸ்லீமாக இருக்கிறதுக்கான கடமை, அந்த கடமை இல்லை. அதை விட்டுட்டு ஈமான் கொள்ளுவார், தொழுவார். அதை தவிர அவருக்கு பணி என்ன அந்த பூமியில் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது. இதை செய்வதற்கு யார் இல்லை, நபிமார்கள் இல்லை, சஹாபாக்கள் இல்லை, தாபிங்கள் இல்லை, தாபீர்கள் இல்லை, இமாம்கள், முக்கியமான இமாம்கள் இதற்காக உழைத்து சிறை சென்றவர்களெல்லாம் இல்லை. அல்லாஹ் அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டான். இருக்கிறது நம்மளை போல ஆட்களும் நம்மளோட கல்வியில் கொஞ்சம் தரத்தில் கொஞ்சம் உயர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். இப்போ நாம் எல்லோரும் சேர்த்து இந்த பணியை செய்யணுமா அப்படி பார்த்தா இல்லை. அதுக்கு தான் என்ன செய்வான சைத்தான், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான சூழ்ச்சியின் காரணமாக அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பணியிலிருந்து நம்மளை திசை திருப்பிடுவான். அது எப்படிலாம் பண்ணுறான் பாருங்கள். நல்லவர்கள் பக்கத்தில் என்ன செய்யணும், சின்ன சின்ன நல்லறங்கள் செய்வாங்க. நல்லவங்க இவங்க யார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நல்லவர்கள், மூமின்களாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு பதிலாக சின்ன சின்ன காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்துட்டு இது போதும்னு முடிவு பண்ணிடுவாங்க. கடைசி வரைக்கும் எதை செய்ய மாட்டாங்க. தங்கள் மீது உள்ள கடமையான பணி, எப்படி தொழுவது வந்து நம்ம மேலே கடமை, அது மாதிரி நம்ம மீது எழுதப்படாமல் தார்மீக கடமை மக்களை அல்லாஹ்வின் பாதையில் அழைப்பது நம்ம மேலே கடமையாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன விளைஞ்சிக்கிட்டதோ, தொழுவது கடமை ஒத்துக்கிடுவோம். நான் தொழுகிறனோ இல்லையோ, தொழுவது கடமை. ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைப்பது என் மேல் கடமையை நட்டமை யாருக்குமே தெரியாது. அதுக்குன்னு ஒரு சில பேர் பண்டார பரதரிசி மாதிரி அலைவான், பார்த்துக்குவான் அப்படின்னு நினச்சி நேர்ந்து விட்டுருக்குறாங்க. அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த கடமை இருக்குது. முதல்ல இதை மறந்துட்டோம், நமக்கு வசதியாக இதை மறந்துட்டோம். நம்ம நீங்கள் நினைக்கலாம், நானே வந்து கஷ்டமான வேலையில் இருக்கேன், நான் எங்கே போய் யாரை அழைக்க, குடும்பத்துக்குள்ளே செய்ய. காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறீங்க, ராத்திரி 9 மணிக்கு போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறீங்க, ரோட்டில் டீ குடிக்கும்போது சுற்றி உங்கள் நண்பர்களோட இருக்கிறோம், நம்ம இன்னும் வணிக வட்டாரங்களில் நண்பர்களோடு இருக்கிறோமா இல்லையா, இவங்களுக்கு சொல்லலாமா இல்லையா. நீங்கள் ஒன்று இவ்வளோ நீள தாடியை வச்சுக்கிட்டு ஜுப்பாயம் போட்டுக்கிட்டு ஒரு சோழரில் ஒரு பையையும் போட்டுக்கிட்டு தாவா பண்ணி போக வேண்டாம். டீ குடிக்கிற இடத்துல தாவா எதிர்த்தாங்க. நம்ம நண்பர் வராரு, அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. நம்ம குடும்பத்தில் தொழாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, டெய்லி ஒருத்தரை போய் சந்திங்க. இப்படி என்ன செய்ய, குடும்பத்துக்குள்ளே பண்ணிடுமா முடியுமா முடியாதா? அப்போ இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டோம்? என்ன காரணம்னா, இதை பண்ணதுனால எனக்கு 2 விஷயம், 2 காரணம். ஒன்று, இதனால் வருமானம் வராது. டெய்லி இதுக்கு ஒரு சம்பளமாக இருந்து யாராவது நியமிச்சா செஞ்சுருவாங்க. மாதம் நான் இன்றைக்கி 1 மாதம் தவா பண்ணியிருக்கேன், சம்பளம் தாங்க கேட்டுருவாங்க. அப்படி இல்லை, தவாக்கு அல்லாஹ் தான் கூலி கொடுக்கணும், மனிதரை கொடுக்க முடியாது. அதனால் அது விளங்காமல் போயிடுச்சு. ஒன்று, அந்த மாதிரி இப்போ தவா பண்ணுறவங்க செய்ய நமக்கு விளங்காமலேயே போய்விட்டது. நமக்கும் மேலே கடமை இருக்குது என்பது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் இருக்கிற கொஞ்ச நேரத்தை நமக்காக பயன்படுத்திக் கொள்ள மாத்திரம் என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம். இது ஒரு பெரிய தப்பு. ஒவ்வொரு நிமிடத்தையும் நீட்டி தருவது யார்? ஒவ்வொரு மூச்சினுடைய சுழியையும் மீண்டும் நிற்காமல் அல்லாஹ் இயக்க வைப்பது யார்? அல்லாஹ் இல்லையா?
அப்போ நம்ம இருந்துக்கிட்டது யாரோட கிருபையால்? அல்லாஹோட கிருபையால். அப்போ அல்லாவோட பணி செய்ய மாட்டேன், ஆனால் அல்லாஹ் என்னை உயிரோட மட்டும் வச்சுருக்கணும். நான் புள்ள பெறுவேன், வீடு கட்டுவேன், பட்டு வாங்கி கொடுப்பேன், பட்டு உடுத்தி மனைவியை பார்ப்பேன், பக்கத்து வீட்டில் இடத்த வாங்குவேன், நல்ல சொத்து சேர்ப்பேன், இதெல்லாம் செய்யுங்க, தப்பு இல்லை. முதல் வேலை என்னது? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணுமா இல்லையா? இப்போ அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறதுக்கு நீங்கள் பெரிய முஸ்தீபுகள்லாம் எடுக்க வேண்டாம். காரணமே கிடையாது. அழைக்காமல் இருக்கிறதுக்கான எந்தவித முகாந்திரமும் காரணமும் கிடையாது. நாம் அறியாமல் இருக்கிற என்பது தான் முக்கியமான படி. அதனால் இதை முதல்ல யாபத்தில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன காரியங்கள் செய்து திருப்தி அடையாதீங்க. அதுக்கு அடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதையும் தாண்டி தாவாவின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு ஒரு சில மக்கள் ஒன்றணிவாங்க. முதல்ல சேத்தமாப்பான், இவன் நம்ம ரூட்டில் வரணும்னு நினச்சியா, ரைட்டு. அவங்க மனசில் போய் என்ன பண்ணுவான், நீ பயங்கரமான திறமையால், நீ சொன்னால் இவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவான்னு போடுவான். ஒரு விஷயத்தை என்ன போடுவான், நீ சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்துடுவான். அப்போ என்ன அர்த்தம்? ஹிதாயத்தை யார் கொடுக்கா? அல்லாஹ் இல்லை, நீ சொன்னால் வந்துடுவான்னு அர்த்தம். இதில் நிறைய பேர் போயிட்டாங்க ஃபீல்டில் இருந்து. மூன்றாவதாக எப்படி வழிகெடுப்பான்? முதல்ல அல்லாஹ்வுக்காக ஆரம்பிப்பாங்க, அடுத்தாக்கில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல அல்லாஹ்வுக்காக அழைப்பாங்க. இவருடைய பேச்சுக்கு, இவருடைய ஒரு விளக்கத்திற்கு மக்கள் நிச்சயமாக மதிப்பளிப்பாங்க. கொஞ்ச நாள் எப்படி மாறிடுவாங்கன்னு சொன்னால், அதை தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக, சுய லாபத்திற்காக, தனக்காக அந்த ஃபீல்டை மாற்றிடுவான். இதுவும் அவனுக்கு தெரியாது. சைத்தான் கூடவே இருந்து வேலை வைப்பான், கூடவே இருந்து வேலை வைப்பான். பாருங்கள், ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது, முடியும் பொழுது மோசமடைந்து விட்டது. இப்படி தான் செய்வான், ஒவ்வொரு காரியங்களிலாக இருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா விஷயங்களையும் முன்னால் ஒரு மூமியினுடைய பணிகள் என்ன தெரியுமா? மொத்தம் 3. ஒரு மூமியினுடைய பணிகள் மொத்தம் 3. முதல்ல அவர் இறையச்சத்தோடு இருக்கணும், இறையச்சத்தோடு இருக்கணும். தனக்குரிய தன் மீது உள்ள கடமையான அமல்களை செய்யணும். இறையச்சத்தோடு இருந்து அதே சூழ்நிலையில் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். இங்கே 3 செய்யணும். ஒன்று, அவர் இறையச்சத்தோடு இருக்கணும், அவர் நல்ல அமல்கள், அவருக்கான அமல்களை செய்யணும். மூன்றாவது, அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அதே இறைச்சத்தோடு அழைக்கணும். இந்த 3ஐயும் செய்வது ஒவ்வொரு மூமின்கள் மீது கடமையாக இருக்கிறது. அப்போ சைத்தான் இவங்க என்ன செஞ்சிருவான், இந்த 3ஐயும் செய்ய விடாமல் இறைச்சத்தோடு இருப்பார், அமல்களும் செய்வார். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, அவரை லேசாக இந்த ஓடிக்கிட்டு இருக்க வண்டியை பெருசாக ஒன்று செய்ய வேண்டாம், ஹேண்டில் திருப்பி விட்டால் போதும், போகிற ஊருக்கே போகாது. இங்கே நேரு போனால் எங்கே போவோம்? திருச்செந்தூரா, தூத்துக்குடி போவோம். இங்கே திருப்பி விட்டால் போதும், வண்ணார்பேட்டையில் எங்கே போயிடும்? திருச்செந்தூருக்கு போயிடும். தூத்துக்குடி போகிறது போல இங்கே திருப்பினா திருச்செந்தூருக்கு போயிடும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எங்கே நம்மளை சைத்தான் ஹேண்டில் திருப்பு தான், யார் நம்மளை ட்ரைவ் பண்ணுதா, ஸ்ரீரிங்க நான் பிடிச்சிருக்கேன், பக்கத்துலேருந்து சைத்தான் திருப்புறான் வண்டியை, அது தெரிய மாட்டேங்க நமக்கு. இது தெரியணுமோனா இறைச்சம் இருந்தால் மாத்திரம்தான் சைத்தான் நம்ம பக்கத்தில் வரும்போது நமக்கு தெரியும். இதையும் அல்லாஹ் என்ன செய்தான் குர்ஆன் சொல்லுதா, அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இப்போ என்ன செய்வான்னு தெரியுமா? சைத்தான் சின்ன சின்ன நற்பணிகள் செய்ய வைப்பான். நற்பணிகள்லாம் என்னது? குளிருக்கு போர்வை கொடுக்குது, அன்னதானம், பசிச்சவங்களுக்கு உணவு கொடுக்குது, இரத்த தானம், இது போல் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இதை செய்துட்டு இது போதுங்க முடிவுக்கு நம்மளை கொண்டு வந்துடுவான். இது போதுங்க முடிவுக்கு செஞ்சிருவான், கொண்டு வந்துடுவான். அப்போ அடுத்தாக்கில் உள்ள முக்கியமான பணி என்ன இருக்குது? நபிமார்கள் செய்த பணி என்னது? இரத்த தானமா? இரத்த தானம் செய்த தப்பு இல்லை. இரத்த தானம் செய்தார்களா? அதுக்கு அனுப்பப்பட்டாங்க? இல்லை. வேறு குழுந்தவங்களுக்கு போற கொடுத்தாங்களா? இல்லை. அவங்க நரக நெருப்பிலிருந்து நிரந்தரமாக ஒரு மனுஷன் வெளியே வர்றதுக்கு என்னவோ அதை செஞ்சாங்க. அதுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்தில் சிறந்தது எதுன்னு கேட்கும்போது அல்லாஹ் தூர் சொன்ன, முதலில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருப்பது, அடுத்து பசித்தோருக்கு உணவு வழங்குவது. நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஏன்னா வச்சாலும் பிரச்சனை இல்லை, நீ முஸ்லிக்கானாலும் இருந்துக்கோ, நானும் இருந்துக்கிடுதேன், நான் என்ன செய்வேன், உனக்கு பொட்டலம் தருவேன், தந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுவேன், முடிஞ்சு வச்சா. முதல்ல பசிச்சவங்க மேலே இறக்கு போட்டு சாப்பாடை கொடுத்தோம். இப்போ கடைசியில் எப்படி ஆகிப்போச்சு? எப்படி ஆகிப்போச்சு? வாட்ஸ்அப்பில் போட்டால் தான் பணி செஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை வாட்ஸ்அப்லாம் போடக்கூடாதுன்னா நிறைய பேர் குழு விட்டு போயிடுறாங்க. இது நமக்கு நடந்த அனுபவம். நவா பொண்ணால் ஃபோட்டோ போடணும், ஃபோட்டோ போடக்கூடாதுன்னு சொன்ன நிறைய பேர் காண போயிட்டாங்க. அப்போ நீங்கள் யாருக்காண்டி பணி செய்கிறீங்க? என்ன பணி செய்கிறீங்க? யாருக்கு காட்ட பணி செய்கிறீங்க? பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளாமல் நாம் தொடர்ந்து செய்தோம், நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், யார் யாரை எந்த இடத்துல வழி கெடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வழி கெடுத்துருவான். அவனுடைய ஒரே நோக்கம், சாகும்போது நாம் அவன் கூட போகணும். எங்கே? நரகத்துக்கு. அது வரைக்கும் நம்மளோட பயணிப்பான்.
நம்ம நேர்வழியை விட்டு தடம்புற வரை நம்ம கூட பயணிப்பான். அதுக்கப்புறம் தடம்புறண்ட அப்புறம் அவனுடைய சகாக்களை கொஞ்சம் பேர் நியமித்து நம்ம தனியாக செய்வோம், சைத்தானுக்கு தாவப்படி ஆரம்பிச்சிருவோம், சைத்தானின் பக்கம் மக்கள் அழைக்க ஆரம்பிச்சிருவோம். நடக்கா இல்லையா? இன்னைக்கு கந்திரி விழாவுக்கு போஸ்ட் விட்டுருந்தாங்க, போஸ்ட் விட்டு எல்லோரும் வர சொல்லுதாங்க. அல்லாவின் பக்கம் அழைக்காங்க, யார் பக்கம் அழைக்காங்க? சைத்தானின் பக்கம் அழைக்காங்க கந்திரி விழாவுக்கு. நேற்று கூட பார்த்தாச்சுன்னா எல்லா மதரசாவில் உள்ள குழந்தைகளை பூரா காலையில் கொடியேற்று விழாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் எங்கள் அன்னை வேளாங்கண்ணியில் தான் இருக்குன்னு வச்சு பார்த்தா நம்ம மக்கள் தான் போயிட்டுருக்கா. களிமா சொன்னவங்க தான், களிமா சொன்னு கரிதுன்னு நல்ல உடம்பு வளர்த்தவங்க எங்கே போய்கிட்டு இருக்காங்க? கந்தூரிக்கு போய்கிட்டு இருக்காங்க. களிமாவை மறந்துட்டாங்க. பிள்ளைகளை பூரா கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போது என்ன செய்த பிள்ளைகளோ நாரை தக்பீர் அல்லாஹ் அக்பர் போட்டுக்கிட்டாங்க. போனால் கொடியேற்றுதாங்க. கந்தூரி விழா ஸ்டார்ட்டு 8ஆம் நாத்து ஃபங்க்ஷனாக. எப்படி இருக்குது தெரியுதா? அப்போ இது யாரின் பக்கம் அழைப்பது? இது தாவத்துல் இல ஷைத்தான், ஷைத்தானின் பக்கம் அழைப்பது. அப்போ முஸ்லீம் எப்படி மாறிட்டான்னு தெரியுதா? அல்லாவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பது என் மீது தார்மீக கடமை என்பதை மறந்த காரணத்தினால் கொஞ்ச காலம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு எப்படி ஆகிட்டான்? போஸ்டர் ஒட்டி எல்லாரும் நரகத்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கக்கூடிய பணி செய்ய ஆரம்பிச்சிட்டான். சைத்தான் கரெக்டாக வேலை செஞ்சாலும் இல்லையா? இன்றைக்கி மக்களில், முஸ்லீம் மக்களில் இணை வைப்போம் மக்கள் அதிகமாக, இணை வைக்காத மக்கள் அதிகமாக அல்லாவுக்கு அப்படின்னு பார்த்தா இணை வைச்சவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. தொழுகிறவங்க அதிகமாக, தொழாதவங்க அதிகமானால் தொழாதவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் என்ற பேரில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் காபிர்களால் தாக்கப்படும் பொழுது நாம் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கோம்? முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள் செய்கிற பார்க்குறோம். அன்னைக்கு ஒருத்தரை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. நல்லா பார்க்கும்போது நம்ம கணக்கு தெளிவாக தெரியும், அவன் கழுத்தில் இவ்வளோ பெரிய தாயத்தை கிடக்கு. நீ ஜெய் ஸ்ரீராம் சொன்னான்னா, ஜெய் ஹனுமான் சொன்னான்னா, நாரதக்பீர் சொன்னான்னா, அல்லாஹ் அக்பர் சொன்னான்னா உனக்கு எல்லாம் ஒன்று தான். ஏன் நீ அல்லாவுக்கு இணை வைத்து விட்டாய்? அல்லாஹ் சொன்னாங்க, அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ், ஒருவர் தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ அவர் என்னையும் எனக்கு இறங்கி வேதமாகி அல் குரானையும் மறுத்தவர் ஆவார். அப்படின்னு அர்த்தம். ரசூலுக்கு இறங்கின குரானை மறுத்தா யாரு? முஸ்லீமா? காஃபிருங்காங்க, காஃபிர்னு சொல்கிறாங்க அல்லாஹ்வோட தூதர். ஆனால் பள்ளியில் தாயத்து ஓதி கொடுக்கறது, அந்த தாவீஸ் ஓதி கொடுக்கறது பெரிய இபாதத்துக்களாக செய்யப்படுது. எந்த அளவுக்கு காஃபிர்களும் போய் நமக்கு பள்ளியோ செல்வ தாயத்தை கட்டு நமக்கு நல்லா கேட்கும். கோயிலுக்கு போகிறத விட செலவு கம்மி, பக்கத்தில் இருக்குது, பார்க்குறாங்களா இல்லையா? அப்போ இதுதான் நீங்கள் அவங்கள அழைக்கிற படியா? இப்போ என்ன போய் ஆகிப்போச்சு? இவங்க சத்தியத்தை சொல்ல மறந்ததினால் இவர்களே சைத்தான்களாக மாறி சைத்தானினுடைய வேலையை இவர்கள் செய்கின்றார்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு பதிலாக. இப்படித்தான் இந்த சமுதாயம் அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு இருக்கிறது. அழிந்து கொண்டு இருக்க எண்ணிக்கையில் இல்லை, ஈமானில் அழிந்து கொண்டே இருக்கிறது. எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் 20 கோடியெல்லாம் கிடையாது. இந்தியாவில் 25 கோடி பேர். நாங்கள் 25 கோடி போரு. நீங்கள் யாரு? அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களா? தெரியல மக்களுக்கு. அப்பாவிகளாக இருக்கிறாங்க. என்னன்னா இவங்களுக்கு இஸ்லாம் என்றாலே என்னன்னு தெரியல. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஒரு ஜமாத்தில் உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த ஜமாத்தை யார் நிர்வாகம் பண்ணாங்க அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இஸ்லாம் தெரியலன்னா அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் நம்ம பள்ளிகள் என்ன செய்கிறாங்க? வேலைக்கிழமை ராத்திரிக்கு ஹல்காங்க பேரில் முட்டுக்கால் வரைக்கும் ஜிப்பா போட்டு, ஜிப்பான குறை சொல்லலை, அலுந்தில் நல்ல ஒரு ஆடை இது, அதை போட்டுக்கிட்டு கையையும் கொடுத்துக்கிட்டு திங்குன்னு குதிக்கிறாங்க ஜின்னு வந்த மாதிரி. இதுக்குள்ளே பள்ளிக்குள்ளே, தொழுக பள்ளிக்குள்ளே 10-20 பேர் நின்று குதிச்சுக்கிட்டே சுற்றி வராங்க. நான் சொல்கிறது 600 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, 6 மாதத்துக்கு முன்னால் உள்ளது. வீடியோ எடுத்தேன். வீடியோ ஆன் பண்ணி நான் இப்படி போட்டுக்கிட்டு பக்கத்தில் எடுத்து பார்த்தா அந்த வீடியோவே செல்லே உடஞ்சிட்டு போயிருக்க. அந்த குதிக்க தங்குன்னு. இது இஸ்லாமா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததா? நீங்கள் நீளமான அங்கியில் அணிந்து கொண்டு நல்ல தாடி, மாஷா அல்லாஹ் தாடி அப்படி வச்சுருக்குறாங்க. இங்கே எம்டியாக இருக்குது. ஈமான் இருக்கடா காலியாக இருக்குது. உடம்புல ஆடை இருக்குது, முகத்தில் தாடி இருக்குது. அல்லாஹ் சொன்னதை பாருங்கள். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் உங்கள் உருவத்தையோ உடையோ பார்ப்பதில்லை. உங்கள் தாடியை பார்க்க மாட்டான், நீல அங்கிகளை பார்க்க மாட்டான், உங்கள் அபாக்களை பார்க்க மாட்டான், உங்கள் ஃபுர்காக்களை பார்க்க மாட்டான். மாறாக உங்கள் உள்ளத்தை பார்ப்பான். உள்ளத்தில் என்ன இருக்குது? ஈமான் இருக்கிறதா என்பதை அல்லாஹ் பார்ப்பான். அப்போ ஈமானை வைத்து கொண்டு தான் மறுமையில் நான் முஸ்லீம் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியும்? நற்கூலிக்கு கூலி வாங்க, இன்றைக்கி நன்மை செய்ததற்கான கூலி வாங்க நிற்க முடியும் மறுமையில்.
தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஜுப்பாவெல்லாம் காட்டி கலர் பர்தாவெல்லாம் போட்டு போட்டு நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாங்க. இந்த நம்ம பேட்டையில் ஒரு பொண்ணு அவங்க கணவர் வந்து டைவர்ஸ் ஆகிட்டாரு, திருமணம் முடியுமா வேண்டாங்க. திடீர்னு பார்த்தா திருச்செந்தூரில் காவி ரோடு என்ன போய்கிட்டு இருக்கு, பைக்கில் போய்கிட்டு இருக்கிறான். ஒரு பையன் வீடியோ எடுத்து அனுப்புகிறான். ஏன் உங்கள் ஏரியா உங்களை பாருங்கள், முன்னால் யார் இருக்கா பாருங்க. அவன் தெளிவாக அவன் யாருக்கு செய்தான், காவி தலப்பா கட்டியிருக்க எல்லாம் போட்டிருக்கான். இவன் ஃபர்தா போட்டுக்கிட்டு எங்கே போகிறா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறான். எங்கே போய் சொல்ல, இதுக்கு யார் பொறுப்பேப்பா? இவன் காஃபீரானதுக்கு, காஃபீர் பின்னால் போனதுக்கு, காஃபீரோட உறவு வைத்துக் கொண்டதற்கு யார் பொறுப்பேற்பா? இவள் அடக்குறதுக்கு எவன் சந்தாக்கு வச்சிருக்கானோ, இவன் கல்யாணத்தை எவன் நடத்தி வச்சானோ, இவன் கல்யாணம் வர்ற சந்தா எவன் வாங்க வருவானோ அந்த ஜமாத்துக்காரன் தான் இதுக்கு பொறுப்பு, அவனுக்கு தான் பொறுப்பு. நீ ஜமாத்து எதுக்கு எனக்கு சங்கமாக நடத்துத, நீ சங்கமாக நடத்துத, சந்தா வாங்கவும் சந்தாக்கு கொடுக்கவும் கவனம் கிழிக்கவும் இது யாரும் செய்வாங்களே? ஏன் இது இல்லைனாலும் முனிசிபாலிட்டியில் எடுத்து நம்ம எரிச்சுட்டா தவறுதலா, பாடி யாரும் தெரியாமல் நரகத்துக்காக போயிடுவோம். ஈமானோட ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஏதோ ஒரு இடத்துல மரணிச்சிருந்தான், அவன் யாருன்னே இனம் தெரியலை, அவன் சொந்தம் கொண்டாட பாடிக்கு யாரும் வரலை, கவர்மெண்ட்டில் அடக்கவோ அல்லது புதைக்கவோ இல்லை எரிக்கவோ செஞ்சுட்டான். நரகம் போயிடுவானா அவன்? இல்லை, இறக்குறது வரைக்கும் தான் அவர் பொறுப்பு. இறந்த போகிற உடம்பு என்ன செஞ்சா அவர் பொறுப்பு இல்லை, அல்லாஹ்வுக்கு அது விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, மனுஷன் பிறந்த உடனே இல்லாத ஒன்றை போய் செய்றீங்க. புள்ள பிறந்த உடனே பாங்க சொல்லுதையா, அதான் நீ புள்ள எஞ்சி தக்பீர் தொழுவுது. பிறந்த புள்ள எல்லா ஆஸ்பத்திரியும் நடக்கா இல்லையா? புள்ள பிறந்த உடனே காதில் போய் பாங்க சொல்கிறது பிள்ளைக்கு. அந்த பாங்கு எதுக்கெல்லாம் தந்தான், தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு. நீங்கள் பிள்ளைய போய் தொழுகைக்கு அழைக்கிய, அது எந்திரிச்சிச்சா, தொழுதுச்சா? அப்போ தொழுகை மறுக்குதா அந்த பிள்ளை? அன்றைக்கி என்னப்பா இப்படி அடிப்படை அறிவில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களே சொல்கிறாங்க, இது நம்ம மூதாதையர்கள் செய்தது. இப்போ அல்லாஹ் கேட்கான், உங்கள் மூதாதையர்கள் அறிவில்லாமல் பின்பற்றிய காரியங்களையுமா நீங்கள் பின்பற்றுவீர்கள்? நல்லா கேட்கான். உங்கள் மூதாதையர்கள் அறிவில்லாமல் ஒரு காரியம் செய்து அவர்கள் எந்தவித நன்மையும் தீமையும் அறியாத நிலையில் இருந்து அந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை பின்பற்றுவீர்களா என்று செய்கிறான் அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் நல்லா சூரத்துல் லுக்மானில் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேலே அதுக்கு அல்லாஹ் கேட்குறான். அப்போ நீங்கள் பின்பற்றுவது எனக்கு என் தூதருக்கு என் மூலமாக இறங்கிய வேதத்தை பின்பற்றுங்கள். நபியே அவர்களிடம் சொல்லுங்கள், யார்கிட்ட? மக்கத்துக்கு அவர்கள்ட்ட நீங்கள் எனக்கு இறங்கிய வேதத்தை பின்பற்றுகின்ற சொல்லுங்கள். ஆனால் அவர்கள் கூறுவார்கள், எங்கள் மூதாதையர்களை எதில் கண்டமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று. அவரிடம் கேளுங்கள், உங்கள் மூதாதையர்களுக்கு எந்தவித அடிப்படை அறிவில்லாமல் செய்தால் அதையுமா பின்பற்றுவோம் என்று கேளுங்கள்னா நடக்கா இல்லையா? அன்றைக்கி 1450 வருஷத்துக்கு முன்னால் மக்காவில் இருக்கும்போது இறங்கின வசனம் இது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? இன்றைக்கி சிட்டிக்கு வந்துட்டோம், பெரிய பெரிய லெவலில் டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி சுண்டுனா பெரிய அற்புதங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது, நமக்கு இந்த இன்டர்நெட் வசதி இருந்துருச்சு. ஆனால் ஈமா துருப்பிடிச்சி தான் கிடக்கு, ஈமா இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு யார் பொறுப்புக்க போகிறா? இதுக்கு யார் பொறுப்பு? பொறுப்பற்ற சமுதாயம், பொறுப்பற்ற மக்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கலனா இந்த உலகத்திலே நமக்கு இழிவுதா, மரண நேரத்தில் இழிவுதா, மரணித்த பிறகு பர்சக்கில் கபர்லையும் இழிவுதா, எழுந்து நாம் மீண்டும் உயிர் கொடுத்து நிறுத்தப்படும் பொழுது மகசரிலேயும் நமக்கு இழிவுதான். ஆக மொத்தம் இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நரகத்தை தள்ளப்படும் பொழுது அங்கே இழிவும் வேதனையும் காத்திருக்குமே. அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவன் யாரு? வமாலில் ஆலிமீன மின் அன்சார். அநியாயக்காரனுக்கு உதவி செய்வன் யார்? அல்லாஹ் கேட்கான். அநியாயக்காரனுக்கு யார் இப்போ உதவி செய்வா என்று அல்லாஹ் கேட்குறான், கேள்வியே கேட்குறான். அப்போ இதிலிருந்து விலகி கொள்ள வேண்டாமா? அநியாயக்காரனுக்கு யாரோட உதவி கிடைக்காது, அநியாயம் செய்யக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்துக்கு மட்டும் உறுதிக்கு வரணும், என்ன தெரியுமா? முதல்ல நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோமா என்று என்ன செய்யணும் பார்க்கணும். நம்ம ஒரு ட்ரிப்பு வாங்குகிற ட்ரெஸ்ஸை எத்தனை செக் பண்ணி வாங்குகிறோம். பேண்ட்டு வாங்க போனோம்னா துணியை அப்படி பிடிச்சி இழுத்து பார்க்குறோம், இப்படி பிடிச்சி இழுத்து பார்க்குறோம். சேலை பொம்பளையெல்லாம் நூலெல்லாம் எடுத்து பிரித்து அப்படிலாம் பார்ப்பாங்க. ஏப்பா பஞ்சு கிளம்பு தான் பார்ப்பாங்க, இந்த சைடில் வச்சு பார்ப்பாங்க. எல்லாம் பார்க்கல செத்தப்புறம் நம்ம குழியில் நம்ம நிலைமை என்னன்னு பார்க்க வேண்டாமா? நான் இருக்கிறேனே, நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் நான் பார்க்க வேண்டாமா? நான் இன்றைக்கி எழுந்தின காலையில் என் ரப்பும் வணங்கினேன் நான் பார்க்க வேண்டாமா? நான் பிள்ளையை பற்றின பிள்ளை ஈமானோட வளர்த்தினான்னு பார்க்க வேண்டாமா? நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்மூடிக்கொண்டு அழுகி போவதிலும் தின்று கழிக்கக்கூடிய மலமாக செல்லக்கூடிய உணவுப் பொருட்களிலும் உடுத்தி கிழிந்து கந்தலாக குப்பையில் எரியப்படக்கூடிய அந்த காரியங்களிலும் நாம் எவ்வளோ கவனம் செலுத்துகிறோம்?
அப்போ அல்லாஹ் ஒரு தூரத்தை சொன்னாங்க, மக்கள் கேட்குறாங்க, சஹாபா மக்கள், அல்லாஹ் இந்த ஒரு இந்த துனியானான் என்பதை என்ன செய்யுங்க, எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்க. நாங்கள் மதீனா பள்ளிக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது உட்காந்துருக்குறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு துனியானா என்ன அப்படின்னு எங்களுக்கு விளங்குற மாதிரி என்ன செய்ய எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு சிரித்தாங்க. சிரிச்சுட்டு கேட்டோட பதில் சொல்லாமல் ஏஞ்சிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, ஏஞ்சி சொன்னாங்க, எல்லோரும் என் பின்னால் வாங்கினாங்க, எல்லோரும் என் பின்னால் வாங்கினாங்க. என்னென்ன துனியானா என்னென்னு கேட்டதுக்கு என் பின்னால் வாங்காங்கன்னு கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. இன்றைக்கி மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள்லாம் அடக்கியிருக்கு மிகப்பெரிய ஒரு அடக்கஸ்தலம், அதுக்கு பேர் ஜன்னத்துல் பக்கி. அந்த ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லப்போக்கூடிய பொது மையவாடி பக்கத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அந்த மதீனா நகரத்துடைய குப்பை கொட்டும் பொது தலமாக இருந்துச்சு. அங்கே போய் என்ன செய்கிறாங்க, நிறுத்திக்கிட்டு அந்த குப்பை அப்படியே மலை மாதிரி குமிச்சு கிடக்கு. இதை பாருங்க, நாங்கள் எல்லோரும் பார்க்குறாங்க, நல்லா பார்த்தீங்களான்னு அந்த இதில் ஒரு மண்டை ஒன்று கிடக்கு. எதில்? அந்த குப்பையில் மக்களெல்லாம் போட்ட கிழிஞ்ச துணி கிடக்கு, அசிங்கங்களெல்லாம் வீசப்பட்டிருக்கு. அப்புறம் சுற்றுச்சூழல் செஞ்சா இதான் அப்போ துணியானாங்க. அப்பவுமே உங்களுக்கு வழங்கலை, இதாக தான் துணியானாங்க. அதுக்கப்புறம் சொன்னால் பாருங்க, அந்த ஒரு மண்டவோடு தெரியுதா? ஆமாம், அது யார்? ஒரு மனுஷன் தானே. ஆமாம், அவன் உண்டு கழித்தது இந்த கிடக்கு, உடிச்சு கழித்தது அந்த கிடக்கு, இதான் அப்போ துணியா. அவன் எதை கொண்டு போனானோ அது அவனுக்கு சொந்தம். மற்றதெல்லாம் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டானா. நம்ம சாப்பிட்டா கூட ரூக்கு போயிட்டா முதல்ல என்ன செய்கிறோம், ஜனாசாவை முதல்ல கசப்பு பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி. எதுக்கு? வயத்தில் எந்த மலமும் அசிங்கமும் இருக்க சரி செய்தான், அதை கூட வயத்தை அமுக்கி க்ளீன் பண்ணி வெளியில் எடுத்துருந்தோம். ஜனாசாக்கு அதை கூட கொண்டு கொடுத்து விடுறதில்லை, அதையும் வெளியில் எடுத்துருந்தோம். என்ன கோட்டு சூட்டு, என்ன பிளேசர் போட்டிருந்தாலும், என்ன கண்ணாடி போட்டிருந்தாலும், என்ன பிரஸ்ட் போட்டிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கையை கழட்டி ஒரு டப்பாவில் போட்டிருந்தோம். அப்புறம் என்ன செய்கிறோம், ஒரே ஒரு துணியை ஒரு வேஷ்டியை தூக்கி மேலே போட்டு கையை விட்டு என்ன செய்தான், அடிக்கழிவு இடுப்புகளை சுத்தமாக அவனுடைய மர்மஸ்தானங்களையும் பின்புறங்களையும் முதுகையும் சிறுநீரும் அந்த உயிர் துளிகளும் அந்த நேரத்தில் என்ன செய்யறோம், கடைசி நேரத்தில் வெளி போட்டிருக்கோம், அதையெல்லாம் கழுவி ஜனாசா கொண்டு போட்டிருந்தோம். போட்டது பிறகு செய்கிறோம், ஒரு துணியை கொண்டு போட்டுட்டு கடைசியில் என்ன செய்கிறோம், ஜனாசா கழுவி முடித்த உடனே ஆணுக்கு 2 ட்ரெஸ்ஸு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆணுக்கு 2 ஆடை, ஒரு மேலாடை 3 ஆடை. தலைப்பாக்கெல்லாம் அங்கே என்ன இல்லை, ஆதாரம் இல்லை. ஒரு மேலங்கி சட்டையாக அப்படி கிழிச்சு, எப்படி வந்து உம்ராவில் தைக்காத உடை கொடுத்துவோம், அதே மாதிரி ஜனாசாவுக்கு என்ன உடை தான், பேண்ட் சட்டையெல்லாம் பெரிய பைஜாமாலாம் போட முடியாது, ஜிப்பாலாம் போட முடியாது. 2 துணியை கிழிச்சு கை மாதிரி 2 ஓட்டையை விட்டு தின்னு வச்சு கையை கொண்டாடி வச்சு அழகான முறையில் ஒரு சட்டை கீழே என்ன செய்கிறோம், ஒரு ஆடை கொடுத்தோம், 2 ஆடை. இந்த 2 ஆடையோடு அடக்கினா முகம் தெரியும், வெளியில் மண்ணளி போட்டால் முகத்தில் விழும். அப்போ மொத்தத்தில் ஒரு துணியை விரிச்சு என்ன செய்கிறாங்க, அந்த மையத்தை மொத்தமாக ஒரு பேக்கிங், அதுக்கு ஆடை 2, இதையும் சேர்த்து 3 துணிகள். பெண்ணுக்கு 5, 2 உள்ளாடை 2 வெளியாடை மொத்தமாக பொருத்தக்கூடியது, இவ்வளோ தான் துணி. பெண்ணுக்கு முழுமையாக மறைச்சி அதுக்கு பிறகு செய்கிறாங்க, ஒரு பெரிய துணியால் மொத்தமாக மறைச்சி போடுறாங்க. இதுதான் நாம் நம்ம கூட வரும். அந்த துணி எத்தனை மாதத்தில் இத்து போக உள்ள மண்ணரைக்கும் தெரியாது. இதுதான் யதார்த்தம். அப்போ நாம் செய்த நல் அமல்கள் அல்லது தீய அமல்கள் மாத்திரம்தான் நம்மோட வரும். இதை விளங்கி கொண்டு எஞ்சிய காலங்களை நம்ம யாரையும் காப்பாற்ற வேண்டாம், நம்மை பாதுகாத்து கொள்ள நம்முடைய ஃபர்ஸுக்கு நம்முடைய குழிக்கு அதை கபருக்கு நல்ல ஒரு அமல்களை சேர்க்கக்கூடிய சிறந்த புத்திசாலி மக்களால் ஆக வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீஹ் செய்தவனாக முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஏதாவது ஒரு நன்மையை முன்னிறுத்தி அதன் காரணமாக நம்மை சொர்க்கத்துக்குள் நுழைத்து விட வேண்டும் என்பதில் அல்லாஹ் நமக்கு நம்ம மேலே அக்கறை கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், தன் அடியார்கள் மீது அக்கறை கொண்டவனாக இருக்கின்றான். நம் மறுமையில் வரக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் தோல் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அவருடைய நன்மைகள் இருக்கும், தீமைகளும் இருக்கும். இரண்டுமே அங்கு எடை போடப்படும். தீமையினுடைய தட்டு கணம் கூடியதாகவும் நன்மையினுடைய தட்டு கணம் கம்மியான இருக்கும். உடனே நேரத்தில் போட எல்லாம் சொல்ல மாட்டான். அப்போ கேட்பான்ல, இதெல்லாம் யாருக்கு? ஈமான் உடையவருக்கு தொழுகை நிறைவேற்றியிருக்கான்னு நடக்கக்கூடிய சம்பவம், எல்லாத்துக்கும் நடக்காது இது. அப்போ அல்லாஹ் கேட்பான், இவர் தொழுகையாளியாக நோம்பு நோற்றவராக நல்லர்கள் செய்தவராக இருந்தார். ஆனால்
இவருடைய தீமை அதை விட என்ன செய்யுது அதிகமாக இருக்குது. இவர் ஃபர்லான வணக்கங்கள் தவிர சுன்னத்தான வணக்கங்கள் ஏதாவது செய்திருக்கிறாரா என்று அவர் கணக்கில் பார்த்து எடுத்து போடணும். இல்லை. சரி, அதை தாண்டி உபரியான ஏதாவது வணக்கங்கள் செய்திருக்கின்றாரா, அதுக்கூட நன்மைகளை எடுத்து போடுங்க. போட்டு எப்படியா இந்த அடியான் எங்கே கொண்டு போகணும், சொர்க்கத்திற்கு கொண்டு போகும்போதில் அல்லாஹ் செய்தான் முனைப்போடு இருந்து செய்கிறான். ஆனால் நம்மளுடைய கணக்கில் இருந்தால் தப்புனா, இல்லைனா போச்சு. இப்போ இந்த இடத்துல தான் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான் 7வது அத்தியாயத்தில் 201வது வசனத்தில், இன்னல்லதீன இத்தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன். அல்லாஹ் சொல்லுதான், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்குள்ளும் சைத்தான் இருப்பான். அல்லாஹ் சொல்லுதான், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவாங்களே, இறை எச்சத்தோடு இருக்காங்களே, அவர்களுக்குள்ளேயும் சைத்தான் இருப்பான். சைத்தான் யாரை விட்டு விலகி போக மாட்டான். நல்லா விளைக்கிடுங்க. சைத்தான் என்னை விட்டு போயிட்டான்னு நினைச்சவன் நம்ம என்ன செய்கிறோம், தவறு போனதுன்னு அர்த்தம். அவர்களுக்குள்ள சைத்தான் உள்ளிருந்து கொண்டு அவர்களை தீமையின் பக்கம் கொண்டு போய் வைப்பான். உடனே அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அல்லாஹ்வை நினைக்கிறார்கள், வெளிப்படைந்து திடீரென சைத்தானுடைய சூழ்ச்சியை கண்டுகொள்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இதை பாருங்கள், இந்த விஷயம் யாருக்கு ரொம்ப பொருந்தும் தெரியுமா, ஒரு மனிதன் எல்லா தவறுலேருந்து என்ன செஞ்சிருவான், விளங்கிடுவான். ஈமா கொண்டு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டான், சிறுக்கு வைக்க மாட்டான், சிறுக்குக்கு போக மாட்டான், வட்டிக்கு போக மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் ஒரு விஷயம் அவனுக்காண்டி வாசலை திறந்தே இருப்பான். என்ன தெரியுமா, பெண்ணின் மீது உள்ள சபலம். இது இல்லாத ஆணே கிடையாது. ஒட்டச்சு தான் பேசணும். இது இல்லாத ஆணே கிடையாது. சமீப காலத்தில் கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 85 வயசுக்காரர் ஒரு மனிதர் ஒரு பெண்ணை பாலியல் சீண்டுதல் செஞ்சார்னு கேஸ் நடந்துச்சு. உடனே அவருக்கு மெடிக்கல் செக்கப்லாம் செய்யப்பட்டது. அவங்க சொல்லிட்டாங்க, கைகால் தான் பலம் இல்லையே, மற்றபடி இவர் என்ன நினச்சி என்ன செய்ய முடியும், ஒரு பெண்ணோட தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. வயசு எத்தனை, 85. அவர் ஈமான் உள்ளாத ஒரு முஸ்லீம் இல்லாதால் அதை இருக்கட்டும் ஒரு பக்கம். உதாரணத்துக்கு இப்போ நமக்கும் இதே பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா, சில பேர் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் ஒரு சில பலியாகிட்டாங்க. எப்படின்னா, நல்ல ஓரம் அணிக்கும் போது லாரி வந்து பிளாட்பாரத்தில் ஏறின மாதிரி ஏறிடுச்சு. இறக்க சிந்தனையோடு சில பெண்களுக்கு என்ன செய்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறாங்க. கடைசியில் இருவருக்குள்ளும் தவறான உறவுகள் ஏற்பட்டுருச்சு. பல வருடங்கள் தொடரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்கு. வெளியில் தெரியும்போது ஆச்சரியம், இவரா இப்படி, அவர் ஆண்மகன் அப்படித்தான் இருப்பார். நல்ல விளக்கிடுங்க. இப்போ இதுவும் நமக்குள்ள கடைசியாக சைத்தான் வச்சுருக்கிற மிகப்பெரிய செக்கு. நீங்கள் எல்லாத்தையும் விட்டு வெளியில் நம்மளால் நன்றி நினச்சி பாருங்கள். குடியா அப்படி தலையில் அடிப்போம், வட்டி வேண்டாம். ஆனால் அடுத்த பெண்கள் அழகாக போகும்போது கண்ணு போகுதா இல்லையா, வயசு வித்தியாசம் எல்லாம் போகுதா இல்லையா, வாய்ப்பு கிடைச்சா பேச சொல்லுதா இல்லையா, நெருங்கும் போது வேறுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதா இல்லையா, இந்த இடம் தான் நமக்குள்ள மிகப்பெரிய சோதனை. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது போல் நமக்கும் நடக்கும்போது எப்படி ஆயிரம் உஷாரா, ஆஹா மேல்படியாக கடைசி ஆதாயத்தை ஆம்புலன்ஸ் செய்கிறான், பிரயோகப்படுத்துகிறான், நான் எந்த பாவம் பண்ண மாட்டேங்கிற உறுதியாக இருக்கிறேன். ஆனால் பெண் விஷயத்தில் நான் விழுந்துவிடுவேன் என்பது சைத்தானு தெரியும். அதனால் என்ன செய்கிறான், எனக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறான். இது ஒவ்வொருவருக்கும் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கிட்டோம். முதல்ல எப்படி திரும்ப செய்வோம், ஐயோ பாவம் அப்படின்ட்டு பக்கத்தில் கடைசியில் நம்ம மேலே பாவப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்படி தான் ஆயிருக்கு. என்னுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர், அவர் அந்தரங்களில் என்னோட பகிர்ந்துக்கிட்டப்போ ஒரு சில விஷயங்கள் சொன்னார். நான் சொல்லிட்டேன், விழுந்துட்டீங்க, சோழி பிடிச்சிருவீங்க, அந்த கான்டாக்ட் நம்பர் எடுங்க, ஆளை தூக்குங்க, பேசாதீங்க, இனிமேல் பொருளாதார செய்தாக இருந்தால் கூட வேறு யார் மூலியமாக செய்ய, நீங்கள் டைரெக்டாக செய்யாதீங்க. இதுதான் அப்படி தான் வந்து மாட்டோம். ஆனால் அந்த ஆள் மாஷா அல்லாஹ் அவரை அருள் செய்யணும், அவர் செய்த நன்மையான காரியங்கள் யாராலும் அவரை பொருந்தி கொள்ளட்டும். மிகச்சிறந்த மனிதர் என்பதில் நானும் ஒரு சாட்சியாக கூட இருக்கலாம், நல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த விஷயம் வரும்போது அவருக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு ஆட்டம் வருகிறது. இதுதான் யதார்த்தம். அப்போ நல்லவங்களுக்கு பாருங்கள், எப்படிலாம் சோதனை வருது, சுய திருப்தி, சுய விளம்பரம், அப்புறம் மனவச்சியை பின்பற்றுவது, சிறிய காரியங்கள் செய்துவிட்டு பெரியதாக சாதித்து விட்டதாக ஒரு மனப்பால் குடிப்பது, இதையெல்லாம் விட்டு மீண்டும் வந்து ஒரு மனிதனை பெண்ணாசை மூலம் என்ன செய்கிறது, கவுக்கிறது, இது போன்ற ஏராளமான பல கண்ணி வெடிகளை வைத்திருக்கிறான் சைத்தான் நமக்கு. ஆகையால் மூமின்களாக இருந்து கொண்டு அந்த ஈமானை பாதுகாத்து அதே நிலையில் மலக்குல் மௌத்தை சந்திப்பதற்கு தெரியுமா, இதுதான் வெற்றி. இதுதாங்க வெற்றி. நீங்கள் மற்றபடி 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனில் அதிபராகலாம் வெற்றி இல்லை.
இந்த வருஷம் ஒருத்தன் இப்படி இருப்பான், அந்த வருஷம் அப்படி இருப்பான். எல்லா நாட்டுக்கும் உண்டு. கவுன்சிலர் மாறுவான், அதிபர் மாறுவான், கப்பு மாறும். ஏன்னா அந்த அந்த 5 ஒலிம்பிக்கு கப்பு நடக்க அதுவும் ஒரு ஆட்டம் இருக்காது. இந்த உலகத்தில் வெற்றி என்பது சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருக்கும். உண்மையான வெற்றி சுழற்சி முறையில் இல்லாத வெற்றி நமக்கு கிடைத்தால் நமக்கு மாத்திரம்தான் அந்த வெற்றி. அந்த வெற்றி மலக்குல் மௌத் வந்து அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்து விட்டால் உங்கள் இடது பக்கம் பாருங்கள், நீங்கள் போக வேண்டிய இடம் என்று காட்டுவார். எல்லாருக்கும் சம்பவம் நடக்கும். இடது பக்கம் செய்வோம். நம்மளாம் என்ன செய்வோம் தெரியுமா? சனாச பக்கத்தில் இருந்த அதாவது அவர் இதில் கிடப்பார், சக்கராத்தில் இருப்பார், தொண்டை குழியில் வந்து ரூகு நிற்கும். அப்போ நடக்க சம்பவம், அவங்க உரையாடல் நடக்கும், நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்வோம்? குளிக்கு சொல்லியாச்சு, ஆளுக்கு சொல்லியாச்சு, வெளியூருக்கு போன் பண்ணுங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் அவர் எங்கே நடப்பார்? இடது பக்கம் திரும்பி பார்ப்பார், நமக்கு தெரியாது. கிடக்கிறவர் சக்கராத்துக்காலில் இடது பக்கம் தன்னுடைய பார்வை செலுத்துவார். கொழுந்து விட்டு எறியும் பயங்கரமான ஒரு இடம் இருக்கும் நரகத்தில். அவரை மலக்குள் சொல்லுவாங்க, அதுதான் நீங்கள் செல்ல வேண்டியிருந்த இடம். அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டு இப்போ நீங்கள் போக போகிறது எங்கே தெரியுமா? அப்படியே உங்கள் வலதுக்கு கண்பார் திருப்பி பார்ப்பார். அவருக்கு தங்கக்கூடிய பிரத்யேகமான மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை தெரியும். அதுதான் நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்லி நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட ரூவை வெளியேற்றுறீங்களா, நான் கொண்டு போகிறேன்னு கேட்பார். உடனே இவர் என்ன தெரியுமா? வெற்றி அடைந்து விட்டோம் என்ற செய்தி கிடைச்ச உடனே அவருக்கு சந்தோஷம். எதுக்கு தெரியுமா? சாம போகிறவங்க நினச்சி எதை நினச்சி சந்தோஷப்படுறாரு? சாம போகிறவங்க என்ன சந்தோஷப்படுறாரு? ரூ உடனே எடுத்து கையில் கொடுத்துருவார், முடிஞ்சு வச்சு. இப்போ யார்கிட்ட ரூ எடுத்து கேட்டால் தருவாங்களா? கத்தியை எடுத்துக்கிட்டு குத்த போகிறேன், ரூ தானே தருவேன், போட்டி நம்மளை திரும்பி நம்மளை குத்திடுவாங்க. அந்த இடத்துல உருவு கேட்டவுடனே நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்ற சந்தோஷத்தில் அவர் நினைச்சுவார். சிரித்த முகத்துடன் முகமெல்லாம் மலர்ந்துடும். எல்லாம் ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த சொர்க்கவாசிகள் நற்செய்தியை கேட்டவுடனே அவங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு பேச சந்தோஷத்தில் நெற்றி உயர்த்து விடும். அந்த நேரத்தில் அவங்க நெற்றி உயர்த்த விடும், முகம் திருப்தி அடைந்து விடும். நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான பலனை அடைஞ்சிட்டோம், திருப்தி அடைந்து விடும். அந்த நிலையிலே அவருடைய எரிவு பெருவோரிலிருந்து புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டைக்குழியை அடைந்து கண்ணின் வழியாக அவருடைய ரூகு வெளியே செல்லும். அதை அவர் பார்வை பார்த்த உடனே இருக்கும். எனவே உங்களில் ஒரு இறந்து விட்டால் அவருடைய கண்ணை மூடுங்கள். அவருடைய ரூகு போகிறத பார்த்துக்கிட்டு இருந்தார் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறாங்க. நான் இஸ்லாத்தில் சொல்லப்படாத என்ன இருக்குது? எப்படி பிறக்கணும், எப்படி வாழணும், வாழும்போது என்ன பிரச்சனை வரும், எப்படி எதிர்கொள்ளணும், உங்களுக்கு மரணம் எப்படி வரும், மரணம் வரும்போது என்ன நடக்கும், எல்லாம் சொல்லப்பட்டாச்சு. இதுக்கப்புறமும் நாம் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழையலைன்னு சொன்னால் நாம் ஈமானம் கிடைச்சும் அதை பயன்படுத்தாத துர்ப்பாக்கியசாலியாகத்தான் இருப்போம். அல்லாஹ் அது போன்ற மக்களை நம்மளை காக்க வேண்டும். எனவே எதை தெரிந்து கொண்டோமோ அதன்படி நல் அமல்களை செய்து இன்ஷா அல்லாஹ் வெற்றிகரமான முறையில் நம்மளது மரணத்தை சந்திக்கக்கூடிய சிறந்த மூமியங்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுறுத்தியவனாக நசீத் செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இது ஜனவரி மாதத்தினுடைய முதல் ஜும்மா.